அவன் காலை குட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடு, அவன் மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கான், அவன் பக்கத்துல நிக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நம்ம சொல்லி காமிக்குது. அதுபோல இந்த பரம்பொருள் ஆலயத்திற்கு போறோம், சாமியை தரிசனம் பண்றோம், சாமிகிட்ட எப்படி வேண்டணும். நிறைய பேருக்கு சாமிகிட்ட எப்படி வேண்டணும்னே தெரிய மாட்டேங்குது. சும்மா போறோம், போன உடனே என்ன கேட்போம், எனக்கு இதெல்லாம் ரெண்டு காரணத்துக்காண்டி தான் எல்லாருமே சுவாமியை பார்க்க போறோம். ஒண்ணு தனக்கு ஏதாவது வேணும்னா கேட்க போறோம், இல்ல அப்படின்னா தனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போய் அதை போய் சொல்லதுக்கு போறோம். யாராவது இன்னைக்கு போய் சிவபெருமான போய் பார்த்துட்டு வருவோம், அவர் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு யாராவது இருக்கோமா அப்படின்னா இல்லை. ஆனா எப்படி வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேத மந்திரங்களை சொல்லி கொடுக்கிறது. எதை பண்ண வேண்டும்னா எல்லாமே கிடைக்குமோ அதுவே உயர்வான பிரார்த்தனை அப்படிங்கிறது சாஸ்திர வாக்கியம். இப்படிதான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது. பத்ரங்கரனே பிஸ்ருணிகாம தேவா பத்ராம்பஸ்ய மாக்ஷபிகதத்ராஹ திரேரங்கே ரத்துவாகும் சத்துரோபிகி யசேம தேவகிதம் யதாயுகோ அப்படின்னு சொல்லி வேத வாக்கு. ஆலயத்திற்கு போறோம், பரமேஸ்வரரை பார்க்கிறோம், பரமேஸ்வரரை பார்த்து முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வேதமே ஓம் நமோ பகவதே ருத்ராய, அடுத்த வார்த்தை நமஸ்தே ருத்ரமன்ய பூதாதகிஷாவே நமஹ அப்படின்னு சொல்லுது. முதல்ல பரம்பொருளே என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லணும். யாருமே சுவாமி சொன்ன மாதிரி யாருமே வாழ கிடையாது. அவருடைய எல்லாரும் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வியாக்கியானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. யாருமே அதுபடி வாழல, அதுதான் உண்மை. அப்ப பரமேஸ்வரன் நினைச்ச மாதிரி நாம இல்ல. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், நமஸ்தே நமஸ்காரம். நான் எப்படி எல்லாம் அவனுடைய வழிபாடு தெரியுமா, நான் இப்படிலாம் செஞ்சேன், நீ எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சண்டை போடாம முதல்ல என்ன மன்னிச்சிரு, நீ சொன்ன மாதிரி நான் வாழல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையே பண்ணோம். முதல்ல நமஸ்காரம் பண்ணிருந்த சுவாமியா நமஸ்தே. முதல்ல சிவபெருமான் கோவிலுக்குள்ள நுழையில தலை குனிஞ்சு ஊன் உருகி உள்ளம் உருகி தலை குனிஞ்சு அடைக்கத்தோட போனாதான் சுவாமி வந்து மேல பார்ப்பார். இல்லைன்னா நம்ம அகங்காரத்தை அழிச்சுட்டுவார். அப்பேற்பட்ட சக்தி பரம்பரைக்கு தான் உண்டு. சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டானது. ஆணவத்தை வேற இருக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. நமஸ்காரம் பண்ணி பகவானே நீங்க சொன்ன மாதிரி நான் வாழல, அதுதான் உண்மை, நான் பண்ணது தப்புதான் சொல்லி நமஸ்காரம் பண்ணி தான் அடுத்த வார்த்தையை பேசணும் சிவபெருமான்கிட்ட. அடுத்து என்ன கேட்கணும் அப்படின்னா, பரம்பொருளே நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணிருக்கேன், எனக்கு 4 பிரார்த்தனை எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்பார். அதுதான் பத்திரம் கருணே பித்ருணியா தேவா, என் காலில் விழக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா விழுவணும், நல்ல விஷயத்தை என் காதுகள் கேட்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் முதல்ல. 2வது என் கண்கள் நல்ல விஷயத்தையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். காது நல்லதை கேட்கணும், கண்கள் நல்லதை பார்க்கணும், வாக்குன்னு சொல்லக்கூடிய நாக்கில இருந்து சத்தியத்தை மட்டுமே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்ணணும். காதுகள் நல்லதை கேட்கணும், கண்கள் நல்லதை பார்க்கணும், வாக்கு சத்தியத்தை மட்டுமே உண்மையை மட்டுமே பேசணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி 4வது விஷேம தேவகிதம் யதாயுகோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை, தேவதைகளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் வாழ்றோம். யாருமே வந்து பாதி பேர் தன்னைத்தான் திருப்திப்படுத்துறது கூட வாழல, அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் வாழ்றாங்களே தவிர. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, விஷேம தேவகிதம் இதாயுகோ, தேவதைகளை பிரீத்தி பண்ணி கடவுளை பிரீத்தி பண்றதுக்காக வாழ்ற மாதிரியான வாழ்க்கையை வாழணும். அதுதான் உயர்வான வாழ்க்கை. அது என்ன இறைவனை திருப்தி பண்றதான வாழ்க்கை. ஒரு வீட்டுல 4 குழந்தைங்க இருக்கு, ஒரு தாய் தகப்பனா இருக்காது அப்படின்னா அது ஏதோ ஒரு குழந்தைக்கு சாதகமா பேசிட்டோம்னா இன்னொரு குழந்தை கோச்சுக்கும். ஒரு அலுவலகத்துல வேலை பண்ற பணியாளர், அவருக்கு யாருக்கு உண்மையா வேலை பார்க்கணும், அவருக்கே ஒரு சின்ன மனப்பயப்பு இருக்கும். அவருக்கு உயரதிகாரிக்கு உண்மையா வேலை பார்க்கறதா, இல்ல தனக்கு தன் பொருளை வாங்கக்கூடிய மக்களுக்கு உண்மையா வேலை பார்க்கறதா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும். யாருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னா தேவதை இறைவனுக்கு உண்மையா இருக்கணும். விஷேம தேவகிதம் யதாயுகோ, எந்த மனுஷனுக்கு உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனுக்கு உண்மையா இருந்துட்டா மனிதர்கள் வந்து மாறக்கூடியவங்க. எப்பயுமே தனக்கு சாதகமா செயல்படுற வரைக்கும் தான் நாம வந்து அவர்களை பொறுத்தவரை நல்லவங்க. அதில் மாறி ஒண்ணு செஞ்சாலும் நாம கெட்டவங்க ஆயிடும். என்றைக்குமே மாறாமல் இருப்பவர் வந்து அந்த இறைவன் மட்டும்தான். கடவுள் இறைவன் அவர் மட்டும்தான் என்னைக்குமே நிச்சயமானவர், சத்தியமானவர். அவருக்கு உண்மையா இருந்தாலே போதும், நம்ம யாரையும் திருப்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கையில இந்த 4 பிரார்த்தனைகளை உணர்ந்து எல்லாரும் அதுபடி
ஒவ்வொரு ஜீவனும் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி இப்படிதான் வாழணும், எப்படினாலும் வாழலான் இருக்கு, இப்படியும் வாழலான் இருக்கு, இப்படித்தான் வாழணும் இருக்கு. எப்படினாலும் வாழலாம் அப்படின்னா அது வந்து மிகவும் மோசமான பிறவி. இதுதான் இது ஒரு ஜென்மா தானே, எப்படினாலும் வாழ்ந்துருப்போம் அப்படின்னா இல்லை. இந்த ஜென்மாவுக்கு அடுத்த ஜென்மாவும் இருக்கும், அந்த ஜென்மாவில நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அந்த கஷ்டப்படுறோம், நல்ல எல்லா தப்பும் பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க, நான் இப்படி பார்த்து பார்த்து ஒழுக்கமா நடந்துக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம். நான் இவ்வளவு பரவாயில்ல இவ்வளவு தூரம் கும்பிடுறேன்னு எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது. கஷ்டம் வந்தாலும் நமக்கு அதுக்கு கும்பிடுறோம்னு அர்த்தம். கஷ்டம் வந்தாலும் நம்ம மேல நம்ம பக்தியில ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம சரியா கும்பிடல அப்படின்னா நம்ம கஷ்டமே வராது. நல்லா கும்பிட்டோம்னா கண்டிப்பா கஷ்டம் வந்து ஆகணும், வந்தாதான் நம்ம வந்து சுவாமியை நெருங்கி போறோம்னு அர்த்தம். பகவான் வந்து கோடி சூரியனுக்கு சமமானவர். இந்த உடம்பு நம்ம பண்ண பாவம் வந்து மெருகு மாதிரி, அந்த கோடி சூரியனுடைய சக்தியோடு இருக்கிற பரம்பொருளை நோக்கி நம்ம பண்ண பாவங்கள் நெருங்கி போகையில கரைஞ்சு அப்படியே சாம்பலாயிருமா, நம்ம பண்ண கர்மா எல்லாம் அழிஞ்சு போயிருமா சுவாமிகிட்ட போகையில. அப்ப நம்ம நெருங்கி போனா நெருப்பை விட்டு மெருகு தள்ளி வைக்க 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 என்ன ஆகும், அது அப்படியே தான் இருக்கும். நெருப்பு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை நெருங்கி போக 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 அந்த கர்மா எல்லாம் அழிஞ்சு நாமே வந்து அந்த பரம்பொருளோட ஐக்கியமாயிரும். அதுதான் வந்து புனரவி ஜனனம் புனரவி மரணம் சொல்லக்கூடிய மீண்டும் பிறந்து மீண்டும் அழிஞ்சு மீண்டும் பிறந்து மீண்டும் அழிஞ்சு சொல்லி 84 லட்சம் ஜீவராசிகளோட பிறப்புலையும் பிறந்து முடிச்ச பிறகுதான் மனுஷனுக்கு மனித பிறவியே கிடைக்கும். புல்லாகி கூடாய் குருவாய் வரமாகி சொல்றாரு மணிவாசர் வருமான். இத்தனை பிறகு எல்லாரும் இந்த தாவர செஞ்சவர்கள் எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தேன் என்பதுமா சொல்றார். எல்லாமா பிறந்துட்டேன், நான் குருவா பிறந்துட்டேன், புத்தியா பிறந்துட்டேன், மரமா பிறந்துட்டேன், எல்லாமே பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இத்தனை பிறவி எடுத்த பிறகுதான் சுவாமி ஐயோ பாவனத்துல ரொம்ப எல்லா ஏகப்பட்ட ஜென்மா எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி கருணையோட நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த ஆசீர்வாதத்தினால கிடைச்சது மட்டும்தான் இந்த மனித பிறவி. மனுஷ பிறவி சும்மா நான் மனுஷனா பிறந்துட்டேன், நான் மனுஷனா பிறந்துட்டேன், மனுஷ பிறவியால மட்டும்தான் இறைவனை ஈஸியா அடைய முடியும். ஒரு எறும்பு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுது, ஒரு கர்மபூஜையெல்லாம் சேர்ந்து ஒரு கோவில ஏற்பாடு பண்ணுது அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. மனித ஜென்மாவை மட்டும்தான் இறைவனுக்கு இறைவனை நோக்கி செல்ல முடியும். இறைவனுக்கு நிறைய இறைவனோட ஐக்கியமானதுக்கு தான் இந்த மனித ஜென்மாவை சுவாமி கொடுத்திருக்காரு. நாம மற்ற ஜென்மாவெல்லாம் கொண்டு நல்லா இருந்திருப்போம். மனித ஜென்மாவை சொன்ன உடனே ஏகப்பட்ட பாவ செய்யறது சொல்லி மறுபடியும் அது தொடர்ந்து வர மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லாம அரிது அரிது மனிதனாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி அபேசராட்டியார் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் இந்த மனுஷ ஜென்மா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை சரியான முறையில பயன்படுத்தி இறைவனை அடையணும் அப்படின்னு. ஏன் இப்படியெல்லாம் கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணுமா? ஏன் ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோட இப்படிலாம் இருந்தா ஆகணுமா? எதுக்காக இந்த பக்தி, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா வேலை நாடுகள்லாம் பார்க்கிறோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி நாடுகள்லாம் பார்க்கிறோம். அவங்கள்ட்ட இல்லாத வளமா, அவங்கள்ட்ட இல்லாத செல்வங்களா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. ஆனாலும் இந்த தேசத்தை தேடி வராங்க. இங்க உள்ள பக்திய நம்ம வந்து பிரார்த்தனை பண்றாங்க. காசி மாதிரியான பகுதிக்கு போனா அந்த மண்ணை எடுத்து பூசிட்டு நம்ம இந்த தேசத்துல நான் பிறக்காம விட்டு பேரு ஏற்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன் இந்த தேசத்துல மட்டும்தான் என்னதான் இருந்தாலும் இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது எதன் மூலமா கிடைக்கும். எவ்வளவுதான் சொல்றாலும் மன நிம்மதிங்கிறது அந்த இறைவன் மூலமா வேற எதனாலும் மனத்தாலையோ பொருளாலையோ அடைய முடியாதது மன நிம்மதி. அந்த மன நிம்மதி யாருக்கு வச்சிருக்காருன்னா பகவான் தான் நிறைய வச்சிருக்காரு. அவற்றில்தான் நம்ம பெற முடியும். வரப்பொருள் என்னைக்குமே வந்து தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்த்தார், பக்தி. பக்தியோடு இருந்துதான் போகணும். அவர்கிட்ட வந்து வேற எதுவுமே தேவையில்லை. ஒழுக்கம், பக்தி. தன்னை வணங்கலாம் பரவாயில்ல கூட, ஆனா ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி சுவாமி ஆசைப்படுறார். பரமேஸ்வரா அப்படி சொன்னா போதும், யாரோ ஒருத்தர் கூட்டா கூட அதே தன்னைக்கு கூட சுவாமி நடந்துக்கிறார். நம்ம எத்தனையோ நாயன்மார்களோட வரலாறு பார்க்கிறோம். பரம்பொருளுடைய கதைகள் அவர் பண்ண திருவிளையாடல்களை பேசணும்னா இவங்களே நிறைய பேரும். அவ்வளவு திருவிளையாடல், அவ்வளவு விஷயங்களை சாமி வந்து தேடி வந்து தன்னை வந்து புத்தரும் சமணரும் புறமுறைக்க
பக்தருக்கு அருள் செய்து என்னவே சொன்ன மாதிரி எத்தனையோ இருக்கிறார் சுவாமி வந்து அருள் செஞ்சு பக்தர்களுக்கு அருள் செஞ்சு வாழ்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. பரம்பொருளுடைய கும்பாபிஷேகத்தினுடைய 3ஆம் கால யாகவினுடைய விசேஷமான லலிதா சகஸ்ரநாம பாராயணமாக செய்யப்பட இருக்கிறது. அங்கேயே உண்டான உமையமாக இருக்கக்கூடிய சுவாமி தனித்தார் அப்படிங்கிறதே இல்லை. சுவாமி எப்பயுமே அந்த அம்மாவோடய சேர்ந்தே இருக்கார். இடப்பாகமாக அம்மாவை தன்னகத்தே வச்சிருக்கார் எப்பயுமே. சுவாமி வேற